கிராம வாழ்வியலை யதார்த்தமாய் சினிமா மொழியாக செதுக்கிக் கொடுக்கும் என் இனிய தமிழ் மக்களே, நான் உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா என காணக்குரலாய் ஒழித்து காற்றில் கரைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் சினிமா பயணத்தை என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். அப்போதைய ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தில் அள்ளிநகரம் எனும் கிராமத்தில் 1941 ஆண்டு ஜூலை 17 தேதி பிறந்த இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு அவரது பெற்றோர் சின்னசாமி எனும் பெயரிட்டனர். பள்ளியில் படிக்கும் போதே இலக்கியங்கள் படிப்பதிலும் நாடகங்கள் அரங்கேற்றுவதிலும் ஆர்வம் கொண்ட இயக்குனர் பாரதி ராஜா ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை போன்ற கதைகளை எழுதி ஊர் திருவிழாக்களின் போது பல மேடைகளில் அரங்கேற்றியுள்ளார். அவரது ஊரிலேயே சிறிது காலம் சுகாதார ஆய்வாளராக பணிபுரிந்த இயக்குனர் பாரதி ராஜா சினிமா மீதான அளாவு காரணமாக பல கனவுகளை சுமந்து கொண்டு சென்னைக்கு புறப்பட்டார். சினிமா கனவோடு சென்னையில் காலடி வைக்கும் அனைவரும் சந்திக்கும் வறுமையின் கொடுமையினை பாரதி ராஜாவும் சந்தித்துள்ளார். அதற்காக மேடை நாடகங்களுக்கு கதை எழுதுவது, பெட்ரோல் பங்கில் வேலை செய்வது போன்ற பல பணிகளை செய்து கொண்டே சினிமா துறையில் நுழைய பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். அதன் பலனாக கன்னட இயக்குனர் பொட்டண்ணா கனகரிடம் உதவி இயக்குநராக இணைந்த பாரதி ராஜா சினிமா துறையில் பல நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக கொள்ளையா, கிருஷ்ணன் நாயர், அவினாசி மணி மற்றும் ஜெகநாதன் உள்ளிட்ட இயக்குநர்களிடமும் உதவி இயக்குநராக இணைந்து பல திரைப்படங்களில் பணியாற்றியுள்ளார். துடிப்பாகவும் அர்ப்பணிப்பு உடனும் உதவி இயக்குநராக பணியாற்றி வந்த பாரதி ராஜாவுக்கு 1977 ஆண்டு 16 வயது நிலையே திரைப்படம் மூலம் இயக்குநராகும் வாய்ப்பு கிட்டியது. தனது முதல் பட வாய்ப்பிலேயே தமிழ் சினிமாவில் அதுவரை எடுக்கப்பட்டு வந்த கிராமிய திரைப்படங்களுக்கென இருந்த இலக்கணத்தை மாற்றியமைத்து தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குநராய் பாரதி ராஜா தனது தடத்தை பதித்தார். கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த் என முன்னணி நட்சத்திர பட்டாளங்களை கொண்டு அவர் இயக்கிய 16 வயது நிலையே திரைப்படத்திற்கு உச்ச மதிப்பெண்ணாக 62.5 மதிப்பெண்கள் கொடுத்ததுதான் தற்போது வரையிலும் விகடன் அளித்த மதிப்பெண்களில் முதன்மையான திரைப்படமாக விளங்குகிறது. 16 வயது நிலையே திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 50 வருடங்களை நெருங்கிய நிலையிலும் சப்பானி, மயில், பரட்டை என கதாபாத்திரங்களின் பெயர்கள் தற்போது வரையிலும் நினைவில் நிற்பதற்கு அவர் எழுத்தின் தாக்கமே சான்றாக விளங்குகிறது. இத்திரைப்படத்திற்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த இயக்குநருக்கான விருது இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, அந்தி மந்தாரை, கடல் பூக்கள், சொல்வசவான், ரெட் ரோஸ், ஆராதனா என தமிழ், இந்தி, தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் மொத்தம் 42 திரைப்படங்களை பாரதி ராஜா இயக்கியுள்ளார். அதில் சீதா கோவிஸ் லாக்கா, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, அந்தி மந்தாரை, கடல் பூக்கள் உள்ளிட்ட திரைப்படங்களுக்காக தேசிய விருதுகளையும் 3 முறை தமிழ்நாடு மாநில விருதுகள் மற்றும் பிலிம்ஃபேர் விருது, கலைமாமணி உள்ளிட்ட பல விருதுகள் வாங்கிய பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரரானார். மேலும் தனது உன்னதமான படைப்புகளால் இயக்குனர் இமயம் எனவும் பாரதி ராஜா அறியப்பட்டார். இவர் திரைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தமிழ் சினிமாவின் பல முன்னணி இயக்குநர்களான பாக்யராஜ், மணிகண்டன், மனோபாலா, தியாகராஜன் மற்றும் பொன்வண்ணன் உள்ளிட்டோர் இவரது பட்டறையிலிருந்து தீட்டப்பட்டவர்களாக இருந்தனர். அதோடு கார்த்திக், ரேவதி, ராதா, ராதிகா, நெப்போலியன், ஜனகராஜ், வடிவுக்கரசி, பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான நடிகர் நடிகைகளையும் பாரதி ராஜா அறிமுகம் செய்துள்ளார். நடிப்பிலும் அவ்வப்போது சிறப்பு தோற்றத்தில் நடித்து வந்த பாரதி ராஜா பிற்காலத்தில் நடிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கினார். குறிப்பாக பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை, ராக்கி, திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட கதாபாத்திரங்கள் அவருக்கு பாராட்டுகளை பெற்றிருந்தன. தனது இறுதி காலம் வரை சினிமாவின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என அலாதியில் வயது மூப்பிலும் நடிப்பின் பக்கம் கவனம் செலுத்தி வந்தார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. இலக்கியம், நாடகத்தால் ஈர்க்கப்பட்டு எந்த பின்னணியும் இல்லாமல் சென்னைக்கு இளைஞனாய் பறந்து வந்து வறுமையின் பிடியிலும் கலைத்தாகத்தை நிறுத்தாமல் தனது ஒவ்வொரு படைப்புகளுக்கென பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணித்த தனது கால்களுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு
தனது 84 வயதில் இம்மண்ணை விட்டு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைந்துள்ளார். இம்மண்ணை விட்டு அவர் மறைந்தாலும் என் இனிய தமிழ் மக்களே, நான் உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா எனும் கானக்குரல் அனைத்து தமிழ் மக்களின் உள்ளத்திலும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.